Hi students, we are discussing Unit 4, our environment. In our previous class, we discussed about pollution and types of pollution. In that, we discussed about the water pollution and the air pollution. And now, we are going to discuss about the land or soil pollution. Land soil pollution. Land soil pollution, land or soil pollution, in the same way as water and air get polluted, land or soil pollution happens. Okay, எப்படி air pollution water pollution நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த land pollutionும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, land pollution comes from farming, excess use of chemical pesticides and fertilizers. ஸோ land pollution எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸில் நடக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம எக்ஸஸாக பெஸ்டிசைட் அப்ளை பண்ணும்போது இல்லை ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டோட நேச்சர் வந்து மாறி போயிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் த லேண்ட் பொல்யூஷன். தென் அதே மாதிரி மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிகிங் அப் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ்க்காக கோல்க்காக இதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக் பண்ணுறோம். ஸோ டிக் பண்ணிக்கிட்டு அந்த சாயில் டிக் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாயில் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு இடத்துல டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலாக எல்லா சாயிலோட நேச்சரும் அதாவது அந்த டிக் பண்ணுற இடத்துல தென் அதே மாதிரி அதை கொண்டு போய் டம்ப் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னா சாயில் வந்து பொல்யூட் ஆகுது, அதோட நேச்சர் மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட், ஓகே, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டியூ டு த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆல்சோ என்ன ஆகுது அப்படின்னா சாயில் பொல்யூஷன் இஸ் ஹேப்பன். ஓகேயா, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டம்பிங் ஆஃப் சாயில் வேஸ்ட் இன் அ லேண்ட் சர்ஃபேஸ். ஓகேயா, ஸோ நம்ம வீட்டிலேருந்து வர வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல லேண்ட் ஃபில் பண்ணோம், மேலேயே நப்பி வச்சோம் அப்படின்னா லேண்டுக்கு மேலேயே நப்பி வச்சோம் அப்படின்னா அந்த டோட்டல் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக அந்த இருக்க வேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸு அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸை கேரக்டர்ஸை மாற்றிடும். ஓகேயா, soil pollution affects animals, humans and even plants because soil or land acts like a sponge. Okay, ஸோ இந்த சாயில் அப்படிங்கிறது எது மாதிரி அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஸ்பாஞ்ச். எப்படி நீங்கள் வந்து ஒரு நம்ம காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுருப்பீங்க இல்லையா, பொம்மை செய்யலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் அப்சர்வ் ஆல் தி திங்ஸ். ஓகே, வாட்டரா இல்லை எதுனாலுமே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா, அந்த மாதிரி தான் எது அப்படின்னா நம்மளுடைய சாயில். ஸோ அப்போது எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் இப்போ சுகர் சொல்யூஷன் ஊற்றுறீங்களா அப்சர்வ் பண்ணிக்கும், இங்க் ஊற்றுறீங்களா அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி எதுனாலும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்படி எதுனாலும் அப்சர்வ் பண்ணிக்கும், இங்க்கு, ஆயிலு இல்லை மில்க்கு, வாட்டர், இப்படி எதுனாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். when it rains pollutants sinks into the soil. ஸோ ரெயின் வருது, ஓகே, அப்படிங்கும்போது அந்த மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அந்த பொல்யூட்டன் கெட் இன்டு த சாயிலுக்குள்ளேயும் அது என்ன ஆகிடுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிடுது. sinks into the soil. If we grow plants to eat in polluted soil, these dangerous chemicals can get into our food. ஸோ இது மாதிரி பொல்யூட்டட் லேண்டில் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அந்த பொல்யூஷன்ஸ் என்ன, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அந்த ஃபுட்டுக்கும் போயிட்டு நம்மளுக்கு அதனால் நிறைய டேஞ்சரஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேயா, ஸோ ஹவு கேன் வி ரெடியூஸ் லேண்ட் பொல்யூஷன்? எப்படி லேண்ட் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் வேஸ்ட் தென் ரீசைக்கிள் த வேஸ்ட். ஓகே, நம்ம சொன்னல 3R அப்படிங்கிற மெத்தட் that is very important for the soil pollution, to prevent the soil pollution. Okay, ஸோ ஆல்வேஸ் யூஸ் வேஸ்ட் பின்ஸ் அண்ட் நெவர் லிட்டர். சரியா, வேஸ்ட் பின் மட்டும் யூஸ் பண்ணணும், இது சிதற விடக்கூடாது, குப்பையை அப்படியே கொண்டு போய் எங்கேயோ ரோட்லேயோ இல்லை எங்கேயோ கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. சரியா, கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து அப்படியே பின்னாடி அப்போது வந்து இவ்வளோ ரஷ்ஷான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்துட்டு அப்படியே டஸ்ட்பினை வந்து கீழே கொட்டிடுவாங்க, கமுத்திடுவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகிடும், மேலேருந்து கொட்டும்போது அதில் இருக்கிற அந்த வேஸ்ட் வந்து தட் இஸ் லிட்டர், அது ஃபுல்லாக செதறி போயிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி செய்யக்கூடாது. do not burn waste, the ash mixes easily with the soil. சரியா, பேர்ன் பண்ணவும் கூடாது, அந்த பேர்ன் பண்ணும்போது ஆஷ் வந்து ஈஸியாக இதாகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா அப்படின்னா கண்டிப்பாக எஃபெக்டிவ் தான். ஸோ இப்போது ஒரு சாங் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 100% வேல்யூம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு 50% வச்சு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ப்ளசண்ட். ஓகேயா, ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டே இருக்கலாம். 50%ங்கிறது 25% வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். சரியா, ஓவர் 24 hours கூட நம்ம கேட்கலாம், அது நம்மளை எந்த விதத்துலேயும் பாதிக்கவே பாதிக்காது. ஓகேயா, அதே நீங்கள் 50% வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 50% சவுண்டில் வைக்கும்போது மற்றவங்க நார்மலாக பேசுனாங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, 50% சவுண்டுங்கும்போது, அதுவே 100% சவுண்ட் அப்படிங்கும்போது அவங்க கூட மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹை பிச்சில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டினியூஸாக நம்மளால் கேட்டுகிட்டே இருக்கவும் முடியாது. 24 hours கேட்க முடியுமா அந்த சவுண்ட் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கவே முடியாது. அது சாஃப்ட் மியூசிக்காக இருந்தால் கூட அது வந்து இட் இஸ் நாட் குட். சரியா, ஸோ அதாவது லோ வேல்யூம் அப்படிங்கும்போது, நார்மல் வேல்யூம் அப்படிங்கும்போது தட் இஸ் குட் ஃபார் அவர் இயர்ஸ். பட் அதுவே ஹை வேல்யூம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் இயர்ஸ். ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் சவுண்ட், அதுதான் என்ன அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன். Noise pollution affects the environment. We all like a quaint and peaceful place. Okay, a quaint and peaceful place தான் நமக்கு வேணும். அமைதியாக இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, லிசன் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 4 ஸ்பீக்கர் உங்களை சுற்றி, பெரிய லார்ஜ் சைஸ் ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு 4 கார் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா உங்களால் ப்ளசண்ட்டாக ஏதாவது ஹியர் பண்ணி, இப்போ நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க, இல்லை நீ உனக்கு பிடிச்ச மூவி பார்த்துட்ருக்க, இல்லை யார்கிட்டயார் பேசிகிட்ருக்க அப்படிங்கும்போதுமே உன்னை சுற்றி வந்து ஹார்ன் சவுண்ட் கேட்டே இருக்குது, ஹார்ன் சவுண்ட் கேட்டே இருக்குது நல்லா சத்தமாக, ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்குது சத்தமாக. அப்படிங்கும்போது நம்மளால் ப்ளசண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஓகேயா, ஸோ அப்போது நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட்ஸ் குயிண்ட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ். ஓகே, சின்ஸ் அன்பிளசன்ட் ஆர் லவுட் சவுண்ட் டிஸ்டர்ப் அஸ். ஓகே, அன்பிளசன்ட் சவுண்டோ இல்லாட்டி ஹை சவுண்டோ நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா, லவுட் சவுண்டோ நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். லவுட் மியூசிக், த சவுண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மெஷின்ஸ் காசஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, ஸோ லவுட் மியூசிக் அதை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 25% வச்சுன்னா நீ 24 hours கேட்டேனாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. ஓகே, அதுவே ஹை சவுண்ட்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ டென்ஷன் ஆகும், அதுலேயே தனியாகவே டென்ஷன் ஆகும். கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப்ஸ் அவர் ஸ்லீப் அண்ட் டஸ் நாட் லெட் அஸ் டு ஸ்டடி. ஓகே, கண்டினியூஸாக நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது, அண்ட் அதோட முக்கியமாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Noise pollution has been directly linked to the stress and health impacts such as high blood pressure and hearing loss. Okay, அந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து டைரெக்டாக எதோட லிங்க் ஆகுது அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷரோடையும், தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியரிங் எபிலிட்டியோடையும் அது வந்து லிங்க் ஆகுது. ஸோ ஹியரிங் எபிலிட்டி பாதிக்கப்படும், நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாகும் போது ஹியரிங் அஃபெக்ட் ஆகுது, தென் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Loud noise or even loud music can damage our ears. Okay, ஸோ நம்மளோட இயரிங்ஸையும் ஹியரிங் கெப்பாசிட்டியும் அது வந்து டேமேஜ் பண்ணலாம். நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்சோ டிஸ்டர்ப் animals. Birds have a communicate louder so that they can hear each other in noisy areas. Okay, so birds have to communicate louder so that they can hear each other in noisy areas. ஸோ இப்போது பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று பேசிக்கும். அது வந்து பேசுகிறது வந்து பார்த்தோன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த மைனஸ் சவுண்ட்ஸ், அந்த இப்போது பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அதோட பேச்சு. ஸோ அதோட கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து குறைஞ்சி போகுதுன்னு சொல்கிறோம். ஈவன் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ் can make worlds lost their way as they
யூஸ் சவுண்ட்ஸ் டு நேவிகேட். சரியா? ஸோ எப்படி பேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட வைப்ரேஷன்ஸை வச்சு தான் அது ஃப்ளை பண்ணுது. ஓகே, அதே மாதிரி தான் நம்மளோட வேல்ஸும். வேல்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா அது மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்த அப்படின்னா தே யூஸ் த வைப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இட் ப்ரொடியூசஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஸோ அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்லேருந்து வர வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸை வச்சு தான் இந்த வேர்ல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்விம் பண்ணுது, அதோட பாத்வே வந்து கண்டுபிடிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்டர் வாட்டர், அதாவது ஷிப்லேருந்து வர சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேல்ஸோட பாத்வே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஹவு டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன்? ஸோ எப்படி நாய்ஸ் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் வென் யூ டோ நாட் யூஸ் தெம். ஓகே, நமக்கு தேவையில்லாத அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது. லோவர் த வேல்யூம் வென் யூ வாட்ச் டிவி ஆர் லிசன் டு மியூசிக். ஓகே, வேல்யூம் வந்து கம்மியாக வச்சுக்கணும். ரிமைண்ட் டிரைவர்ஸ் நாட் டு யூஸ் த ஹார்ன் டூ மச். ஓகே, டிரைவர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, டூ மச்சாக அடிக்கக்கூடாது, ஹார்ன் வந்து டூ மச்சாக அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஸ்பீக்ஸ் டு நாட் ஷவுட். ஓகேயா? ஸோ ஸ்பீக் பண்ணலாம், கத்தக்கூடாது. ஓகேயா? பேசுங்க, ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹவு டு வி ரெடியூஸ் த நாய்ஸ் பொல்யூஷன், தென் ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன்ஸ் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ். நான் பொல்யூஷனாக என்ன அப்படிங்கிறது எனி அன்வான்ட் சேஞ்ச் இன் அ ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏர், வாட்டர் அண்ட் தி லேண்ட் அண்ட் ஆல்சோ த நாய்ஸ். ஸோ இப்போ அதில் எல்லா பொல்யூஷனும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏரு, வாட்டரு, லேண்டு, தென் நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த லெசன் உங்களுக்கு ஓவர். ஓகே, we will discuss the question answer in a next class. Thank you.